கருணார்ணவமாய் கருதக்கதி நல்கும் அருணாச்சல சிவமீதாம் அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷர மணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா. அகம் புகுந்தி துன் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. ஆறு காவனை ஆண்டேனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. இப்பழி தப்புனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா. ஈன்றிடும் மண்ணையில் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா. உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. ஊசோற்றுளம் விடாதுமை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. என்னை அழித்திப்போது என்னை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம் ஏனை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா. ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூவே இது அருணாச்சலா. ஓம்கார பொருள் ஒப்புயர்வில்லோர் உனையார் அறிவார் அருணாச்சலா. ஔவை போல் எனக்கு உன் அருளை தந்தேனே ஆளுவதும் கடன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷரமணமாய் வாழி. ஹரியாதீதர சீவர தகவாரிச குகையில் அறிவாய் ரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன். பரிவாளுளம் முருகானல பரநாண்டிடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய்
நிசமறிவார் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லாய் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே ஓ அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மூலபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரி வந்தே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ அருணாச்சலம். முதல் ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த மாதம் நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணுறோம்னு கேட்டால், நம்ம வெவ்வேறு இடங்களில் வந்திருப்போம், வெவ்வேறு அலுவல்களில் ஈடுபட்டிருப்போம், மனசு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக, கொஞ்சம் சில சமயம் அப்படி இப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் சாந்தமாகுங்கிறதுக்காக நம்ம சேன் பண்ணுறோம். அது சேன் பண்ணால் பகவான் நினச்சா மனசு எல்லாம் அமைதியாகும். எந்த மனசு அமைதியாக இருக்கோ அந்த மனசால் தான் நல்லா கிரகிச்சுக்கணும், அந்த மனசால் தான் நல்லா சிந்திக்க முடியும். அதனால தான் இதை நம்ம இப்படி தொடங்குறதுக்கு முன்னாடி சின்ன பிரார்த்தனையோட தொடங்க. நேற்று நம்ம பார்த்தோம் தி சயின்ஸ் ஆஃப் யோகா. இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் என்பது இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தோம்? உடல் ஆரோக்கியத்துக்கு மாத்திரம் கிடையாது, நல்ல எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கிறதுக்கு கிடையாது, அதெல்லாம் ஒரு சேர்ந்தது தான். அதுக்காக மட்டும் கிடையாது. மனதை எப்படி கையாளுவது, அதை எப்படி ஆத்மாவிலே ஸ்வரூபத்திலே அதை ஓய்வாக இருக்க பழகுவது, ஓய்வாக இருக்க பழகுவது, அதான் சமாதி. ஸோ அப்படி நம்ம பழகிறதுக்காக ஒரு கைடு புக்காக இருக்கிறத புரிஞ்சிருக்கு. ஸோ யாராவது ஆசனம் பிராணாயாமத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அவ்வளோதான். அதுக்கு மேலே தாரண தியான சமாதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக போகலாம் இன்னும் அதனுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எல்லாவற்றை பற்றி விரிவாக விளக்குறாரு பதஞ்சலி. நம்ம பார்ப்போம் பதஞ்சலி குரு பாணி கிராமருக்கான பாஷ்யம் எழுதியிருக்காரு, அது ஸ்பீச்சுக்கா. அப்புறம் பாடி சம்பந்தமாக ஆயுர்வேதா அதை பற்றின ஒரு ட்ரீடைஸ் அதையும் கொடுத்துருக்காரு. அப்புறம் மனசுக்காக இந்த மனதை எப்படி கையாளணும், அதை எப்படி அமைதியாக வச்சுக்கிறதுக்காக பதஞ்சலி சூத்திரம் கொடுத்துருக்காரு. ஸோ அதையே தான் சதாசிவ பிரம்மேந்திரர் மகாஜானி அதுக்கான உரை எழுதியிருக்காரு. அதை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இதில் விரிவாக இன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த இன்ட்ரடக்ஷன் விரிவாக பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துடைய முதல் சூத்திரத்துக்குள்ள போவோம். முதல் சாப்டர் பேர் என்ன? சமாதி பாதம். சமாதி பாதம். அடுத்த முறை வரும்போது நான் என்ன செய்வேன் கேட்டால், இந்த சூத்திரத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கையில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஃபாலோ ஜஸ்ட் இந்த சூத்திரம், ஸோ தட் உங்களுக்கும் அது ஃபாலோ பண்ணலாம். இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால், அத யோகானுசாசனம் முதல் சூத்திரம். சூத்திரம் சரியான இருக்கு, thread which connects all thoughts. It's a fundamental thing which connects all the thoughts. அது மாத்திரம் இல்லை, அஃபார்மிசம் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அதுலேயே உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கும். அதான் சூத்திரம் சொல்லுவாங்க.
இப்போ பிரம்மசூத்திரம் ஏகப்பட்ட சூத்திரங்கள் இருக்கு. ஏன்னா ஈஸியாக அதை மனப்பாடம் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இப்போ எப்படி ஆரம்பிக்கிற? அத யோக அனுசாசனம். அத அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா நாவ், அதுதான் ஒரு டீச்சர் ஆரம்பிப்பார். இப்பொழுது உங்களுக்கு நான் யோகத்தை பற்றிய உண்மையான விளக்கங்களை கொடுப்பதற்கு துணிகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சமஸ்கிருதத்தில் அந்த காலத்துல காவியங்கள் எழுதும்போது கூட, காவியங்கள் எழுதும்போது அதெல்லாம் கூட அப்போ கூட அந்த அத்தங்கிற வார்த்தை ரொம்ப ஆஸ்பீஷியஸ், மங்களகரமானு சொல்றாங்க. அத ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஹரி ஓம்னு சொல்லி ஆரம்பித்தோம், அந்த மாதிரி அந்த காலத்தில் அத அப்படின்னா ரொம்ப அதே மங்களகரமான ஒரு வார்த்தை. ஸோ அத யோக அனுசாசனம். யோகா நேத்தியே நம்ம பார்த்தோம், யுஜ்ங்கிற தாத்து அது எதை குறிக்கிறது? சமாதியை தான் குறிக்கிறது. ஆக யோகான்னு சொன்னாலே இங்க சதாசிவ பிரம்மேந்திர சொல்ற சமாதின்னு தான் பொருள். சமாதின்னு அர்த்தம் அந்த மனதை அலைவிடாமல் எப்படி நம்முடைய ஸ்வரூபத்திலே நிலைநிறுத்துவது, அதனை ஓயச் செய்வது, ஓய்ந்திருக்க செய்வது. அது வந்து விரிவாக சொல்லப்படுற சம்பிரஜான சமாதி, அசம்பிரஜான சமாதி சொல்லப்படுற. ஸோ அதை பற்றி விளக்குவதற்காகத்தான் இந்த பதஞ்சலி யோகசூத்திரம், இதை பற்றி சமாதியை பற்றி. அப்போ என்ன மாதிரி சாதனைகள், என்ன செய்யணும், ஏது செய்யணும், அப்படி செஞ்சா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், அது மாத்திரம் இல்லாம அப்படி செய்யும் பொழுது என்னென்ன இடர்பாடுகள்லாம் உண்டாகும், அதை களையிறது எப்படி, இப்படி எல்லாவற்றையும் எடுத்து விளக்கமா சொல்லணும். இந்த ட்ரீடைஸ் இந்த இதுல வந்து யோகத்துக்கு எல்லாத்தையும் விளக்கமா. அனுசாசனம், அனுசாசனம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸ்போசிஷன். அதாவது என்னன்னு கேட்டா, இங்க பிரம்மேந்திர சொல்ற ஹிரண்ய கர்ப்ப சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் இருக்கும். அந்த சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் இந்த இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் கொடுத்திருக்காரு. தஸ்ய அனுசாசனம்னா ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம் அனுசருத்திய சிஷ்யதே வியாக்கியாயத்தே அப்படின்னு சொல்றேன். ஆனா என்னன்னு கேட்டா, நான் சொன்னேன் நால்வர்கள் ஒன்றும் படிச்சான்னு சொன்னேன் இல்லையா, திருமூலர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அப்புறம் சிவயோக முனின்னு. அவங்க சிவயோக சூத்திரங்கள் நிறைய படிச்சாங்க. அப்படிலாம் நிறைய இருக்கு, நம்ம இந்து தர்மத்தில் இல்லாதே கிடையாது. அப்படி சிவயோக சூத்திரங்கள் இருக்கும்போது அதையே எடுத்துக்கொள்ளாம இரண்ய கர்ப்ப சாஸ்திரத்தை எடுத்து எதுக்காக விளக்கிறார் அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க, சிவயோக சூத்திரம் ரொம்ப அட்வான்ஸ் சீக்கிரம் சுத்தம், அது பிகினர்ஸுக்கு, ஆர்டினரி சீக்கிரத்துக்கு புரியாது. அந்த சிவயோகம் ரொம்ப ரகசியமானது. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற இரண்ய கர்ப்ப சாஸ்திரம் அதை அனுசரிச்சு அதை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் பதஞ்சலி முனிவரே இந்த யோக சாஸ்திரத்தை கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யோகா இந்த ராஜயோக விஷயத்தையே பதஞ்சலி தான் கொடுத்தாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியே இருந்தது பாருங்க சாஸ்திரம். ஸோ அந்த சாஸ்திரத்தை தழுவி அப்போ உள்ள ஜனங்களுக்கு விளங்குற மாதிரி அதை சுருக்கி அழகாக அப்படிதான் பதில். அத யோகா அனுசாசனம். சரி, இதுல என்ன சொல்ல போறான்னு கேட்டா, கடைசியா இந்த சமாதியை எப்படி அடையிறது, அதுல சம்பிரஜ்ஞாத அசம்பிரஜ்ஞா சமாதியெல்லாம் சொல்ல போறாங்க. அதை எப்ப, அதுக்கான வழி என்ன, நேற்றையே நம்ம பார்த்தோம். மனம் நம்ம அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி அலைப்பாயுது, ஏன் செதறுது, அதை என்ன செய்யலாம், இப்படி தரோவா புரிஞ்சுட்டாதான் நம்ம இதை சரியான முறையில் பழக்க முடியும். ஸோ நேற்று என்ன சொன்னார், நேற்று சொன்னார் இந்த மனம் வந்து முக்குணங்களுக்கு ஆட்பட்டது. 3 குணங்கள், சத்துவ ரஜஸ் தமஸ்னு பார்த்தோம். இந்த 3 குணங்களுக்கு ஆட்பட்டு இந்த மனம் வந்து 5 பூமிகான்னு சொல்றாரு. அது மாறி மாறி போயிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தோம். நம்ம முதல்ல க்ஷிப்தம்னு பார்த்தோம். ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது மனதானது ஏதாவது விஷய வாசனைகள், புலன்பு விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும். அதனால மனசு செதறிட்டே இருக்கு. சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள்,
உங்கள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம் உட்காருவீங்க. கிச்சன்லேருந்து நல்ல சாம்பார் வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். யோசிச்சு பாருங்க, நல்ல சாம்பார் வாசனை வருது, என்ன சாம்பார் இன்னைக்கு, மனசு போகுதா இல்லையா? இப்போ ஷிப்டம், மனசு ஏதோ விஷயங்கள் நாடி மனசு. நான் சொல்றது ஸோ அது வெளியேந்து வரக்கூட அவசியம் இல்லை, உள்ளேருந்து வரலாம். நிறைய நம்ம என்னைக்கோ அனுபவிச்சு ஏதாவது ஒன்று வரலாம், ஒரு அனுபவங்கள், ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்தால் கூட சித்தப்படணும். ரொம்ப பிரிட்டலாக இருக்கு இந்த மனசுங்க, சீக்கிரமே அது அப்படி சிதறிக்கிறது. இப்போல்லாம் சிதறதுக்கு காரணமே தெரியல, டக்குனு சிதறிக்க நோட்டிஃபிகேஷன் உடனே என்ன ஒரு 10 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு முக்கியமானது அந்த என்ன சரி ஒரு முக்கியம் கிடையாது, எல்லாம் க்ஷிப்தம். எப்போ பாரு மனசு இருக்குல்ல, இந்த சொன்ன உடனே க்ஷிப்தம். அது ஃபர்ஸ்ட் பூமிகா, அது ரஜோகுணம் அதிகமாக இருக்குது. நான் சொல்லி பார்த்தேன். இப்போ ரெண்டாவது பூமிகா நித்ரா நான் தவறா சொல்றேன், மூடம் மூடா. அதேதான், என்ன சோம்பேறித்தனம், நிதிரை, ஒரு எதுலேயுமே சுவாசம் இல்லாத, அது தமோ குணம் பிரதானம் அதிகமாக இருக்கிறதுனால அது மூடான்னு பேர். க்ஷிப்தம் மூடம். மூடன்னு அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம் இல்லை தமிழ்ல, ஆனால் அப்படி கிடையாது. மனசு முட்டாள்னா இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுத்துலேயுமே சுரத்து இது இல்லாமல் இருக்கு, சுரத்து இல்லாமல். அப்புறம் மூணாவது பூமிகா விக்ஷிப்தம். கொஞ்சம் சத்துவம் இருக்கு, ஆனால் ரஜஸ்தமசும் இருக்கு. அதில் என்ன ஆயிடுன்னு கேட்டா, நினைக்கிறது தியான பொருளை, ஆனால் கண்டினியூஸாக நினைக்க முடியாது, அப்பப்போ சிதறது. கொஞ்சம் நேரம் தியானம் உட்காந்து பண்ணிட்டே இருக்கும், ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து சிதறு. கொஞ்சம் நேரம் இருக்கு, அப்புறம் சிதறு. அதான் பகவான் ஸ்ரீ ரமணன் சொல்லுவார், விட்டுக்கருதல் ஆறு நீ வீழ்ச்சி போல் விட்டிடாதும் நலே முந்தி பெற விசேஷமாம் நலே முந்தி பெற. என்ன சொல்லுவாங்கன்னா, விட்டு கருதல், விட்டு விட்டு கருதல். கருதல் நினைக்கிறது ஒரு தியான பொருளை நினைச்சிட்டு இருக்கும்போது விட்டு விட்டு கருதலும் நினைச்சிட்டே இருக்கோம், மனசு எங்கேயோ போயிடும், நினைச்சிட்டே இருக்கோம், மனசு எங்கேயோ போயிடும், இப்போ திருப்பி கொண்டு வரும். இப்படி கருதுறதை விட விட்டுடாத உண்ணல், உண்ணல்னா நினைத்தல், விடாம அதையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அதையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி, அது ரொம்ப விசேஷம் சொல்றாரு. அதுதான் எச்சித்த ஏகாகிறது. விக்ஷிப்தங்கிறது என்னது, விட்டு விட்டு கருதுறது. ஏகாகிரம் விடாம கருது. அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், நிருத்த பூமியில கொண்டு போய் சேர்க்கும். நிருத்தம்னா எண்ணங்கள்லாம் பூமியில கொண்டு போய் சேர்க்கும். ஆனா இது சாதாரண உடனே நடந்துடாது, அவ்வளோ அபியாசம் தேவைப்படும். அபியாசத்தை விட ரொம்ப முக்கியம் வைராகியம். இதெல்லாம் சொல்லப்படும், வைராகியம் தேவைப்படும். ஸோ இந்த 5 பூமிகா இருக்கு. அது ரஜோ பிரதானம் க்ஷிப்தம், தமோ பிரதானம் மூடம். கொஞ்சம் சத்துவம் இருக்கு, ஆனால் ரஜசு தமசு இருக்குது விக்ஷிப்தம். அது விட்டு விட்டு கருது. நல்ல சத்துவம் இருக்குது ஏகாகிரம். அது ரொம்ப உயர்ந்து போச்சுன்னா நிருத்தம் சொல்றேன். இந்த மாதிரி 5 பூமிகா இருக்கு சொல்றாங்க. நம்ம மனசுல இப்படிப்பட்ட பூமிகா இருக்கு. இப்போ அடுத்த சூத்திரம், அடுத்த சூத்திரம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, யோகா சித்த விருத்தி நிரோதா. நான் சொல்ல யோகா சித்த விருத்தி நிரோதா. இந்த முதல் இந்த 2வது சூத்திரத்திலேயே ஆரம்பத்திலேயே யோகங்கிறதுடைய டெஃபினிஷன் கொடுத்தாரு. அப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் ஹோல் ஆஃப் யோக 15 யோக சூத்திரம். யோகம்னா என்ன? யோகம்னா சித்த விருத்தி நிரோதா. சித்த விருத்தி மனசுல தோன்றக்கூடிய நினைவுகள், எண்ணங்கள், விருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கு, அது உள்ளத்திலிருந்து எழுந்து கொண்டே இருக்கு, அப்புறம் அப்படி கொஞ்ச நேரத்தை ஒடுங்கிடுது, அப்படியே போயிடுது. அதுதான் விருத்தி. அப்ப ஏகப்பட்ட சித்த விருத்திகள் தோன்றிட்டே இருக்கு இல்லையா? நம்ம கண் முழிச்சதுலேயே தூங்க போற வரைக்கும் எவ்வளவு நினைப்புகள் வந்துட்டே இருக்கு இல்லையா? அது எல்லாமே சித்த விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தினா தாட்ஸ், தாட் மாடிஃபிகேஷன்ஸ். நிரோதா, அந்த எண்ணங்கள்லாம் எழாம அத சுத்தமா அத
இல்லாமல் பண்ணி, நிரோதமாக அதை இல்லாமல் பண்ணி, அவை எல்லாமே ஆதாரமாகி ஆத்மஸ்வரூபத்தில் அடங்கி போகிற மாதிரி பண்ணுறது. அதான் நிரோதா. இது பாசிபிள் as not true. ஏகேடு அர்ஜுன் கேட்கலாம் கிருஷ்ணன், சஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா, கிருஷ்ணா இந்த மனம் சஞ்சலப்பட்டே இருக்கு எப்ப பாரு. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஸ்டபானா இருக்கு, அந்நியல்டி, சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது. நான் நினைக்கல அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஏதோ சரி பண்ண முடியும் நான் நினைக்கல. வாயோரிவ சுதுஷ்கிருதம் சொல்றாரு அர்ஜுனன். வாயு நடக்கும் காற்ற அடக்கிடலாம் போல இருக்கு, இது அடக்கவே முடியாது போல இருக்குன்னு சொல்றேன். அப்படின்னா அவர் உண்மையிலேயே ட்ரை பண்ணியிருக்காரு அர்த்தம். இப்போ நாமளும் எதையுமே ட்ரை பண்ணுறது, அதான் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் ட்ரை பண்ணாலும் நான் நினைக்கிறேன் இந்த மனசெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். எவ்வளோ சிந்தனையாளர் இருந்துகிட்டே இருக்கு, மை காட். அதான் ஒரு சிந்தனையாளர் சொல்ற, இதுக்கு பேர் இமேஜ் ஃபேக்டரி. நம்ம மைண்ட் இருக்கு இமேஜ் ஃபேக்டரி. இமேஜஸ் த்ரோ பண்ணிட்டே இருக்கு. எங்கேயிருந்து இவ்வளோ இமேஜஸ் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதை எங்கேயிருந்து நிரோதகான எப்படி, அதை எப்படி இல்லாமல் பண்ணுறது, அது எல்லாம் எப்படி அடங்க பண்ணுறது. கிருஷ்ணன் சொல்றாரு, இல்லைப்பா சொல்லி நான் கஷ்டம்தான், ஆனால் அது சாத்தியம் ஆறுதல் சாத்தியம் இல்லை. அபியாச கௌத்தேய வைராகியச்ச கிருஷ்யத்தே. அபியாச வைராகியத்தினால அதை உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துல அதை ஓய்வு பெற செய்ய முடியும்னு பாசிட்டிவாக சொல்கிறார். யோக சாஸ்திரத்தில் இதே தான் சொல்லுவார். 11வது 12வது சுத்தத்தில் இதே தான் சொல்கிறார். அபியாச வைராகியம்னு சொல்கிறார். பாருங்க, எல்லாமே இன்டர் கனெக்ட். அதே வார்த்தை அப்படியே யூஸ் பண்ணுறாரு. அபியாச வைராகியத்தால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்மளாம் கொஞ்சம் அபியாசம் புரியுது, நமக்கு கன்சிஸ்டண்டா நம்ம கொஞ்சம் பழகணும், ஒவ்வொரு நாளும் உட்காரணும். ஆனால் வைராகியத்தை பற்றி நமக்கு பயம் இருக்கு. வைராகியம் கேட்டாலே பயமா இருக்கு. வைராகியம் பற்றின்மை. சரி, தமிழ்ல வைராக்கியத்தோட சாதிச்சோம்னா அது கிடையாது. வைராகியம்னா பற்றின்மைன்னு அர்த்தம். எதுலையும் பற்றில்லாத தன்மையை வளர்த்துக்கலாம் மனசு ஓடுது. ஏன்னா பற்று அதிகமாக இருக்க மனசு குழம்பிட்டே. நீ யோசிச்சு பாருங்க, நீங்க தியானத்தை உட்காரும் பொழுது எந்த விஷயம் ரொம்ப அலைக்கழிக்குதுன்னு பாருங்க. தியானம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுடைய மகள் அவளை பற்றி ஏதாவது சிந்தனை வந்துடும். போச்சு ஐயோ என்னாச்சோ தெரியல. அப்போ எதுல நீங்க ரொம்ப அதிகமான பற்று வச்சிருக்கீங்களோ, எது உங்களுடைய வீக்கஸ்ட் பாயிண்டோ அதை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான். அவ எங்கே தியானத்தில் உட்காரு. இன்னும் ஒரு சில பேருக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டாம். கொஞ்சம் சலசல மழை பெய்யமா இருந்தால் கூட போதும். ஐயோ துணி காய போட்டேனே, அதுவாக நனைஞ்சிட்டு போகுது, நனைய முடியாது. துணி காய்ச்சல் என்ன நனைஞ்சா திருப்பி காய்ச்சல். ஐயோ ஸ்மெல் வரும் இங்கே தியானம் பண்ணுறது. ஸோ என்ன வைராக்கியம் இல்லைன்னு போய் தொலைது. துணி போனால் எனக்கு தியானம் தான் பண்ண போகிறேன், என்ன வேணும் ஆகிட்டு போகுது நினைக்க மாட்டேங்கிறோம். அந்த 1/2 hour 40 minutes நான் ஒன்றும் செய்யப்போது அப்படி ஒரு இது இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த அபியாசம் வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த சித்த விருத்தி நிரோதம் இதில் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாருன்னா, சதாசிவ பிரமேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, ரஜஸ் தமோ விருத்தயோகோ நிரோதா யோக இத்தியர்த்தா. அந்த ரஜஸ்னாலையும் தமஸ்னாலும் உண்டான விருத்திகள் இருக்கு இல்லையா, அதை தான் ரெஸ்ட்ரெயின் பண்ண சொல்ற. சாத்விக விருத்தி சத்வே அப்படி சம்பிரஜாதே நா வியாப்திகி. இப்போ என்ன அர்த்தம்? சத்துவத்தினால உண்டான விருத்திய இப்போதைக்கு அதை ரெஸ்ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லலை. அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த 5 பூமிக்கா பார்த்தோம் இல்லையா, அதுல க்ஷிப்தம் அது எப்ப பாரு சதறிட்டு இருக்கு, அது சரி கிடையாது. மூடம் டல்லா இருக்கு, அது சரி கிடையாது. விக்ஷிப்தம் விட்டு விட்டு நம்ம கருதுறோம் யோசிக்கிறோம், அதுவும் சரி கிடையாது. அந்த 3லிருந்தும் நமக்கு விடுதலை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும்? ஏகாகிரம், சித்த ஏகாகிரம் பழகம். ஏகாகிரம் தெரியுமா? சித்த ஏகாகிரம்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், எதை வேணா எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் பக்தர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய இஷ்ட தேவதையோடைய மூர்த்தம் எடுத்துக்கலாம், அவருடைய நாமம் அல்லது மந்திரத்தை எடுத்துக்கலாம். எடுத்து திரும்ப திரும்ப அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் திரும்ப திரும்ப அதே அந்த மந்திரத்தையே சொல்லி அவரோட அந்த ரூபத்தையே நினைச்சுக்கணும். இப்படிதான் பழக்கம். நாம ரூப தியானம் சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி நாம ரூப தியானத்தில் ஈடுபாடு வராமல் சொன்னா ஓம் எடுத்துக்கலாம். ஓம் எடுத்து அதோட சவுண்ட், ஒரு சப்தம் ரொம்ப அற்புதமான, அதுலேயே மனசு சித்த ஏகாகிரம் என்னன்னு கேட்டா எப்பயும் மனசு அதை வைக்கவே பழகும். ஆனால் பழக முடியாது. அப்படி நடக்காத ஆரம்பத்தில் விக்ஷிப்தம் திருப்பி திருப்பி மனசு அங்கங்க போகும். ஆனால் எப்போ மனசு அப்படி சிதறி போகுதோ திரும்ப திரும்ப கொண்டு வந்து லட்சியத்தில் பழகும். இதெல்லாம் இதே ஆலோசனை சொல்கிறேன். எப்போ அது போகுதோ உடனே அதை பற்றி யோசிச்சு அதை திரும்ப திரும்ப கொண்டு வைங்க. அது சித்த ஏகாகிரம் அப்படிங்கிறது. அப்புறம் அது கூட இல்லாமல் எல்லாம் ஒன்று நிருத்தம், அதாவது சம்பிரஞான சமாதி. ஆனால் அங்கே என்னன்னு கேட்டால் அந்த வாசனாதிகள் விதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த மற்ற டிஸ்சிமிலர் தாட்ஸ் அதெல்லாம் ஒன்று போய் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் மாத்திரம் நினைச்சிருக்கிற மாதிரி வரும். இதுதான் சித்தவருத்தி நிரோதா. ஸோ இது நல்ல பிராணாயாமம் செஞ்சுட்டு ஆரம்பிச்சோம்னா இன்னும் சகாயமாக. ஏன்னு கேட்டால் அந்த பிராணாயாமத்திலேயே மனசு ஓரளவுக்கு ஒடுங்கிடும். அப்புறம் என்ன செய்யணும்? அந்த தியானத்தில் மனசை ஈடுபடுத்தும் பொழுது எல்லா விருத்திகளும் இப்போ வேற ஏதாவது விருத்தி வந்தால் கூட என்ன சொல்லணும்னு கேட்டால் நாட் நவ், இப்போ நான் உட்காந்துருக்கேன் தியானம், லெட் இட் வெயிட், அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதான் எங்கள் ஆச்சாரியர் என்ன சொல்லுவார்னு கேட்டால் நம்ம காலை தியானத்துக்கு உட்காந்து முன்னாடி ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு 9 to 10 என்ன செய்ய போகிறேன், 10 to 12 என்ன செய்ய, இப்படிலாம் போட்டு உட்காரவே முடியாது. மனசு எப்போ பார்த்தா அதையே அனுப்பிச்சிட்டு அதெல்லாம் இட் கேன் வெயிட், எவ்ரி திங் கேன் வெயிட். அப்போ பார்த்துக்கோ. இப்போ மை ஒன்லி பிஸ்னஸ் இஸ் மை செல்ஃப் அண்ட் மை காட் அப்படிங்கிற மாதிரி உட்கார முடியும். சரி, ஆரம்பத்தில் இது கஷ்டமாக இருக்கும், நான் பழகப்பட சுகமாக இந்த சித்த ஏகாகிரம் உண்டாயிடுச்சுன்னா அதை போல ஒன்றும் கிடையாது. எந்த மனமானது சிதறிக்கொண்டே இருக்கோ அது பலகீனப்பட்டு போயிடுது. நான் புத்தகம் பகவான் ஸ்ரமண மகர்ஷி கேள்வி பதில் வடிவா சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, எந்த மனசு சிதறிட்டே இருக்கோ அது பலகீனப்பட்டு போயிடும், அதனால எதையுமே சாதிக்க முடியாது. எந்த மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கோ, ஏகாகிரம் அடைஞ்சிருக்கோ, அது நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். அது நினைச்சது சாதிக்கக்கூடிய வல்லமை வந்துடும். சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேக்னெட் சொல்லுவாங்க, காந்தம் மேக்னெட், அதை வச்சு ஒரு அயன் பீஸ், ஒரு இரும்பு துண்டை எடுத்து அந்த இரும்பு துண்டை இப்படி ரப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டை வச்சு ஒரே டைரக்ஷன் ரப் பண்ணீங்கன்னா அந்த இரும்பு துண்டு காந்தமாகும். கேள்விப்பட்டீங்க தானே? ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்டா அதுக்கு என்ன சொன்னாங்க சயின்டிஃபிக்கான்னு கேட்டா, அந்த இரும்பு துண்டுல மாலிகூல்ஸ்லாம் எல்லா பக்கமும் ஓரியன்ட் ஆயிருக்கும், எல்லா திசையிலும். அதனால அதோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பவர் வந்து அந்த இது வந்து செல்ஃப் கேன்சலேஷன் ஆகி அது இரும்பு துண்டாவே இருக்கு. இப்போ இந்த மேக்னெட் வச்சு வருஷம் எல்லாமே எல்லா மாலிகூல்ஸும் ஒரே டைரக்ஷன் அலைன் ஆகிடும். அப்போ அந்த இரும்பு துண்டுக்கு மேக்னட்டிசம் அந்த பவர் வந்து. அதே போல இந்த மனசு சிதற அது சக்தியெல்லாம் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய், ஆனால் அந்த மனதே வந்து ஒருநிலைப்படப்பட அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து. அந்த மனதை எங்க அப்ளை பண்ணாலும் அது உடனே அந்த விஷயத்தை சாதிக்கலாம், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு பவர் வந்து. அதனால இந்த யோகம் எதுக்கு? சித்த விருத்தி நிரோதா. எல்லா சித்த விருத்திகளையும் ஒடுக்கி சுகமாக தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் யோகம். சித்த ஏகாகிரமும் சாத்விகத்தோட ஒரு வெளிப்பாடு தானே, அதையும் விட்டுறேன் இப்படி சொல்லக்கூடாது ஆரம்பத்தில். சித்த ஏகாகிரம் பழகணும், அது கஷ்டமா இருந்தாலும் அதை பழகணும்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அன்னைக்கு நான் சொன்னேன் நாய்க்குட்டி போல இட் பிகம்ஸ் வெரி டேம். இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மையிலே யோகத்தோட உச்சம். ஒன்றுமே செய்யாமல் யோகத்தோட உச்சம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் செயல்படனாலும் நல்லா திறமாக செயல்பட முடியும், இன்னும் கெட்டிக்காரத்தனமா, இன்னும் எஃபிஷியண்ட்டாக. அதே சமயத்தில் ரிலாக்ஸ் பண்ணாமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணவும் தெரியும். அதுதான் யோகம். ஸோ யோகா சித்த விருத்தி நிரோதா. இந்த சித்த விருத்திகள் எல்லாம் ஒடுக்கிறது தான் யோகம். அதுதான் பார்க்க போறோம் எப்படின்னு. இது தேவையா சாமி? நாங்கள் வாட்டு பேசாமல் இருந்தபடி இருந்து போகிறோம். இருக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இல்லையா, இதை பற்றின ஒரு பிரஜையே இல்லாமல் அப்படி இருந்து போகலாம். ஆடு மாடு கூட அப்படிதானே இருக்கு. ஆனால் ஆடு மாடுக்கு இவ்வளோ இன்னொன்று கிடையாது நம்மளை போல. ஆக்சுவலாக ஆடு மாடுக்கு இவ்வளோ கவலை, இவ்வளோ தொந்தரவு கிடையாது. மனிதனாக நமக்கு தான் ரொம்ப மோசம். இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் yourself, evolve, then this has to be tried. இப்போ இன்னொரு கேள்வி எழுப்புறார் சதாசிவ பிரம்மேந்திரர். எழுப்புறாரு. என்ன எழுப்புறாரு கேட்டா, இப்போ எல்லா சித்தியும் எல்லா சித்தவృத்தியும் ஓய்ந்து போச்சுன்னா இந்த சித்தி சக்தின்னு சொல்றோமே, சித்தி சக்தின்னு ஒன்று சொல்றாரு. என்னன்னு கேட்டா, சித் அப்படின்னா நம்முடைய உண்மையான சொல்வோம், ஞான சொல்வோம். அந்த சித்துங்கிற அந்த தத்துவத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். அது என்ன சக்தினா, அந்த சக்தினா பொட்டன்ஷியாலிட்டி. அது எண்ணங்களா விரியற சக்தி இருக்கு. சித் சக்தின்னு சொல்றாங்க, சிதி சக்தின்னு சொல்றாங்க, சிதி சக்தி. The potentiality to expand the thoughts. நம்ம யோசிக்க எப்படி இந்த தாட் வந்துட்டே இருக்குன்னா, அது நம்முடைய உண்மையான ஸ்வரூபமாகிய சச்சித் ஆனந்தம் சொல்ற அந்த சித் சக்தி. அந்த ஞான சக்தி அதுக்கு ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு, எண்ணங்களா விரியுது. இப்போ அடுத்த கேள்வி இவரே எழுப்புற. என்னன்னு கேட்டா, எல்லா எண்ணங்களும் ஓஞ்சி போச்சுன்னா அந்த சித்தி சக்தி என்ன ஆகும்? சித்தினா அர்த்தம் அந்த அறிவுமயமான ஞானமயமான நம்முடைய ஸ்வரூபத்துக்கு என்ன ஆகும்? சித்தி சக்தி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டு, அதுக்கு மறுமொழி சொல்ற மாதிரி தான் அடுத்த சூத்திரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாஷ்யக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட்ரி கொடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சூத்திரத்தை இன்னொரு சூத்திரத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்னு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்சுவல் சூத்திரத்தில் அது இருக்காது. இப்போ கமெண்ட் எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த சூத்திரத்துக்கும் அந்த என்ன தொடர்பு இருக்கு, அடுத்து ஏன் இந்த சூத்திரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்றாருன்னா, சரி இந்த சித்தி சக்தின்னு ஒரு சக்தி, அதுதான் எண்ணங்களா விரியுது. இப்போ இந்த எண்ணங்கள்லாம் ஓஞ்சி போன பிறகு சித்தி சக்தி என்ன ஆகும்? இல்லாமல் போயிடுமா? அந்த ஞானமயமான நம்முடைய ஸ்வரூபம் இல்லாமல் போயிடுமா? சரி, எண்ணங்கள் இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கேன், எண்ணங்கள் போது நான் சுத்து போயிடலனா அப்படி கேட்குற மாதிரி கிட்டத்தட்ட. சரி, எண்ணங்களா இதுதான் வெஸ்டர்ன் சயின்ஸ்க்கு நமக்கு ஒரு வித்தியாசம். வெஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்லி கேட்டா, ஐ திங்க் therefore I am அப்படின்னு வெஸ்டர்ன் சயின்ஸ் சொல்லுது. வெஸ்டர்ன் சைக்காலஜி இதெல்லாம் ஐ திங்க் therefore I am. பட் நம்முடைய விஷயம் என்ன சொன்னா, I am therefore I think. இது பெரிய வித்தியாசமாகும். I am therefore I think. இப்போ இந்த கேள்வியை எழுப்புறாங்க சில பேர், இது மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால நான் உயிரோடையே இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஒரு உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எண்ணங்கள்லாம் ஓஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை? இந்த சித்தி சக்தின்னு அர்த்தம் அறிவு சொரூபமாக நான் என்ன ஆவேன்? நான் இல்லாம போயிடுவேன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு மறுமொழியாக தான் அடுத்த சூத்திரம் சொல்லியிருக்கார். அது மூணாவது சூத்திரம் என்ன கேட்டா, ததா திரஷ்டு. சொல்லுங்க, ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா ததா என்ன சொல்லிட்டா, எப்பொழுது இந்த எண்ணங்கள்லாம் ஓய்ந்து போய்விட்டனவோ,
ஒதுங்கி விட்டனவோ அப்பொழுது ததா திரஷ்டு, திரஷ்டு நான் பார்ப்பவன், திரஷ்டுன்னா பார்ப்பவன். அதாவது அந்த சித் சக்தியை தான் இங்க திரஷ்டுன்னு சொல்றேன். பார்ப்பவன் நான் என்ன ஆவேன்? அதான கேள்வி. எண்ணங்களாம் ஒன்று முடிச்சு நான் என்ன ஆவேன்? நான் இல்லாம போயிடுவேனா? என்ன புரியலையே கேட்ட. இல்லை இல்லை, திரஷ்டு இந்த பார்ப்பவனாக இந்த ஜீவன் நான், அந்த சித்தி சக்தியானது ஸ்வரூபே அவஸ்தானம். ஸ்வரூபம்னு நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்துல அவஸ்தானம், அது ஓய்ந்து, அது ஒன்றி சுகமாக இருக்கும். ஸ்வரூபே அவஸ்தானம். அப்ப என்ன ஆகும் கேட்டா, பெரியவங்க என்ன சொல்றாங்க, ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய ஸ்வரூபங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனந்த ஸ்வரூபம், எல்லையில்லாத ஆனந்த ஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபம்னு சொல்றாங்க. அதுக்கு அழிவு கிடையாதுங்கிறாங்க. இந்த உடல் மனதுக்கு அழிவு உண்டு, ஆனா நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபம், அதை பியோர் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அது எல்லையில்லாத ஆனந்த ஸ்வரூபம், அது அழியாத ஸ்வரூபம். என்ன கேட்டா, ஸ்வரூபே அவஸ்தானம். இந்த எண்ணங்கள்லாம் ஒதுங்கணும்னு என்ன ஆகும்னா, இந்த திரஷ்டு நான் இருக்கேன் இல்லையா, பார்ப்பவன் கேட்பவன் இந்த ஜீவன், நான் சுகமா என்னுடைய ஸ்வரூபத்திலேயே அழகா அப்படியே ஒன்றி இருப்பேன், அதிலேயே நிலை பெற்று இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதா அகஸ்லோ அகஸ்லோ வருது அகமஸ்மிருதவராஜா. என்னன்னா ஆனந்தம், ஆனந்தம் வேற ஒன்றும் கிடையாது. குருதேவர் என்ன சொல்லுவார்னா, இந்த தைத்திரிய உபனிஷத் மந்திரமே ஆனந்தத்தோட வெளிப்படுது. என்ன அர்த்தம் இருக்கு? ஆனந்தத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கிறாங்க. இப்ப நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு, அது என்ன தெரியுமா? அது புலன்பத்தினால ஒரு ஆனந்தம், அது ரொம்ப ஃபிளீட்டிங் இருக்கா, போயிடும். அது மாத்திரம் இல்லை, அது துன்பத்துக்கு தான் ஆனந்தம் இருக்கு. ஆனா இந்த ஆனந்தம் இருக்கு, அது வேற பிரம்மானந்தம், ஆத்மானந்தம், ரொம்ப அற்புதமான ஆனந்தம். ஸோ இப்போ என்ன செய்யறோம்? இந்த எண்ணங்கள்லாம் நம்ம ஓரளவு கட்டுப்படுத்தி எல்லா எண்ணங்களையும் ஓய்வு பெற செஞ்சிட்டோம்னா, நம்முடைய ஸ்வரூபத்தில் நாம் நிலை பெற்று ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்றேன். ததானா பிறகு, பிறகுனா எப்போ? எண்ணங்கள்லாம் ஓய்ந்த நிலையில். திரஷ்டுனா நான் பார்ப்பவன் கேட்பவன் ஜீவன். எனக்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீ உன்னுடைய ஸ்வரூபத்துல அழகா நிலை பெற்று இருப்பாய், ஓய்ந்து அழகா இருப்பாய். அப்போ எந்த குழப்பமும் கிடையாது, உனக்கு எந்த அல்லதும் கிடையாது, ஆனந்தமாக இருப்பாய்ன்னு சொல்ற. நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆனந்தம் தான் வேணும் இல்லையா? அந்த ஆனந்தம் அபரிமிதமான ஆனந்தம், எல்லை இல்லாத ஆனந்தம் எண்ணங்கள் ஓய்ந்த இடத்துல கிடைக்கிறது. ஆனால் சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது பேசாம கிடைக்கிறது துணிச்சு ஆனந்தம் சந்தோஷம் வந்துருவோமே, வேற நோ சாய்ஸ். ஆனால் அது துன்பத்துக்கு தான் காரணமா இருக்கு. இன்பம் வந்து இன்பத்திலேயே இருக்கிற துன்பத்தின் வித்து தெரியுமா உங்களுக்கு? இன்பத்திலேயே இருக்கிற துன்பத்தின் வித்து, பிறப்பிலேயே இருக்கிறது இறப்பின் வித்து. எப்படி எப்படி இருக்கு? துன்பத்துல இன்பத்திலேயே எப்படி துன்பத்தோட வித்து இருக்குன்னு கேட்டா, இன்பம் எனக்கு உண்டாகுது, அது போயிடவே கூடாது, ஐயோ இருக்கணுமே நினைக்கிறோம், அதுதான் துன்பத்தின் வித்து. அது இருக்காது, போயிடும். அப்புறம் திருப்பி அந்த இன்பத்தை அனுபவிக்கணும், அதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்து திருப்பி எல்லாம் செய்ய முடியும். அப்புறம் திருப்பி ஓடிட்டு போயிடுது. ஆகமாக அப்பாயினாக அனித்யா. ஒரு லட்டுவை சாப்பிட்றோம் அப்படிங்கிறோம், அது 2 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. இப்போ இன்னொரு லட்டு வேணும், அதுதான் துன்பத்தின் வித்து. இப்படி 4 லட்டு சாப்பிட என்ன ஆகும்? அப்புறம் வாழ்க்கையில் லட்டுவே சாப்பிட ஆசைப்படும். இது திகட்டி வாரம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக பார்த்து இன்பத்திலே இருக்கிற துன்பத்தின் வித்து, பிறப்பிலே இருக்கிற இறப்பின் வித்து. பிறக்கும் போதே, ஏன்னா இந்த செல்ஸ் எல்லாம் வளரும் போது தான் தேவை போதும். அப்போ இறப்பு இருக்குது இல்லையே.
ஸோ அதனால அந்த இன்பம் வந்து சுவாரஸ்யம் இல்லை, அசாரம், அசாஸ்வரம். அசாரம் உண்மையான சார நிலை இல்லை, அசாஸ்வரம் நிலையாகவும் இருக்காது. இந்த ஆனந்தம் சாஸ்வரம். ஸோ இந்த முனிவர்கள், இந்த தபஸ்விகள் தான் இவ்வளவு ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இவ்வளவு யோகம் பண்ணணும். எதுக்காக கேட்டா அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தோடு அனுபவிச்சு இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா என்னன்னு கேட்டா ஒரு சில பேருக்கு தான் இந்த ஒரு ஆர்வம் வருது, முமுட்சுத்துவம் சொல்றாங்க, மோட்சத்து மேல இச்சை வருது, நாமளும் அதை சாதிக்கணும். ஆனா 99.9% ஆஃப் மக்களுக்கு என்ன வருது, எதுக்கு எனக்கு சும்மா அது தேவையில்லை. ஒரு மாசத்துக்கு 2 சினிமா பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி ஊர்வலம் சுற்றி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சொத்து பத்து சேர்த்துட்டு குழந்தை குட்டியை வளர்த்து சந்தோஷமா இருக்கும். எதுக்கு இந்த காலம் கொண்டு இங்கே போகணும், இந்த காலேஜை கொண்டு போகணும், மூச்சு பிடிச்சி இழுத்துட்டு கஷ்டப்படும், எதுக்கு இந்த தியானம்லாம் பழகன்னு சொல்லி மண்டே வச்சுக்கலாம், தேவையில்லை நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சா தேவையில்லை. ஆனா இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப அருமையான விஷயம். நினைச்சா வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ததா தஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். இப்படி சொன்ன பிறகு அப்ப இன்னொரு கேள்வி, இது சதாசிவ பிரம்மேந்திரர் தான் கேட்கிறது. ஏன்னா அடுத்த சூத்திரத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்படி நீங்க சொல்றீங்களே சித்தி சக்தின்னு ஒண்ணு, எண்ணங்கள்லாம் ஓஞ்சி போச்சுன்னா அது அப்படியே அடங்கி போய் ஸ்வரூபத்திலேயே இருக்குன்னு சொல்லிங்க. அப்ப எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்ச உடனே அந்த சித்தி சக்திங்கிறது தன்னுடைய நிலையிலிருந்து பிறண்டுமா, பிறண்டு கீழே 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 பிறண்டு கீழே இதாயிடுமா, தன் நிலையிலிருந்து பிறண்டுமா? நம்ம என்ன படிச்சிருக்கோம் கேட்டா சாஸ்திரத்துல சித்தி சக்தின்னு சொல்லக்கூடிய சித் ஸ்வரூபம் மாறாதது, அழியாதது படிச்சிருக்கோம். சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது மாறாதது அழியாததுன்னு படிச்சிருக்கோம். நீங்க சொல்றதை பார்த்தா சித்தி சக்தின்னு அர்த்தம் the potentiality to expand the thoughts. எல்லா எண்ணங்களும் ஓஞ்ச இடத்துல என்ன சொல்றீங்க, அப்படியே ஓஞ்சு அப்படியே இந்த ஸ்வரூபத்தில் ஒடுங்கிடுங்கிறீங்க. அப்ப திரும்பி எண்ணங்கள்லாம் தோன்றும் போது அப்ப அது ஒடுங்குற அந்த தன்னுடைய நிலையை விட்டுட்டு அது நிலை பிறண்டு விடுமா? அப்ப என்னது அது? அப்ப அது வந்து மாறாதுன்னு எப்படி சொல்ல முடியும், அழியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் நிலை பிறண்டு விடுமான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்லணும்னா அப்படி இல்லப்பா, அது தன் நிலை பிறழ்வது இல்லை. ஏன்? அதுக்குதான் அடுத்த சூத்திரம் சொல்றேன். ரொம்ப கிளியரா இருக்கு. நான் சொல்றேன் சதாசிவ பிரம்மேந்திரர் கனெக்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன் அடுத்த சூத்திரம் சொல்றேன், என்ன கனெக்ஷன் ரொம்ப அழகா சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அற்புதமா கொடுக்குறாரு. என்ன சொல்றாங்க கேட்டா விருத்தி சாரூபியம், விருத்தி சாரூபியம் இதரத்ர. திருப்பி சொல்லுவோம், விருத்தி சாரூபியம் இதரத்ர. என்ன சொல்றாரு கேட்டா எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டா இந்த சித் சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இல்லாம எண்ணங்கள் வர முடியாது. அதுதான் என்லிவனிங் பிரின்சிபிள். என்லிவனிங் பிரின்சிபிள் அதனுடைய கிரேஸ்னால இந்த எண்ணங்களே வர முடியும். இப்ப என்ன ஆகுன்னு கேட்டா இந்த சித் சக்தின்னு சொல்லக்கூடிய சித்துன்னு சொல்லக்கூடிய பிரதிபிம்பம் எண்ணங்கள்ல தெரிச்சு விழுது. அப்படி விழுறதுனால எண்ணங்களே உண்டாகுது. எனது சித்துங்கிற அந்த ஸ்வரூபம் இருக்கு, நம்முடைய அறிவு ஞானம் இருக்கு, அதனுடைய ஒரு பிரதிபிம்பம் தோன்றதுனால இந்த எண்ணங்களே வருது. அந்த சித்தினுடைய அனுகிரகம் இல்லாட்டி எண்ணங்களே கிடையாது. அதான் சித் சக்தின்னு சொல்றோம், அதோடைய சக்தின்னு சொல்றோம். அதனுடைய அனுகிரகத்தினால எண்ணங்களே தோணுது. ஆச்சா, சாரூபியம் என்ன அர்த்தம் கேட்டா அப்படி அதோடைய பிரதிபலிப்பு வந்தோட எண்ணங்கள் தோன்றுது. அந்த எண்ணங்கள் நாம ஒடுக்கணும்னு சொன்னா அந்த எண்ணங்கள் ஒடுங்குது. இதனால அந்த சித் ஸ்வரூபத்துக்கு ஒண்ணும் கிடையாது. நாம என்ன செய்யறோம் கேட்டா தவறாக இந்த சித் ஸ்வரூபத்தையும் மனதையும் குழப்பிக் கொள்றோம். சாரூபியம் நினைத்தோம், சித் சக்தி இருக்கு, மனது இருக்கு, இது ரெண்டையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நினைச்சிடறோம். We falsely identify the chit shakti with the mind. மனசு தான் ஆடிட்டு இருக்கு,
மனசுதான் எழும்புது, மனசுதான் போயுது. ஆனா சிற்சக்தி எல்லாத்துக்கும் அனுகிரகம் மட்டும் இருக்கு, மாறாம அசையாம இருக்கு. இப்போ மனசு தோன்றி என்னடா இருந்தாலும் நினைக்கிறோம், சிற்சக்தி தான் என்னமா தோன்றின்னு நினைக்கிறோம். மனசு ஒரு நினைக்கிறோம், சிற்சக்தி தான் அப்படியே ஓஞ்சி போச்சுன்னு நினைக்கிறோம். இவர் என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது. சிற்சக்திங்கிறது உண்மையிலேயே சித் ஸ்வரூபம், மாறாத அழியாதது. அவிவேகத்தினால, விவேகம் இல்லாத தன்மையினால நம்ம சிற்சக்தி, இந்த சித்தையும் மனசையும் குழப்பிண்டு மனசு எழும்புறதையும் மனசு ஒடுங்குறதையும் சித்தே எழும்புதோ சித்தே அடங்குதோ நினைச்சுக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். அதான் சொல்றாரு விருத்தி சாரூபியம் இதரற்ற. அந்த விருத்தின்னு அர்த்தம் எண்ணங்களுடைய சாரூபியம். இந்த சித்துங்கிற அந்த சக்தியை நம்ம குழப்பிக்கிறோம். இந்த சித்துங்கிறது தான் இந்த எண்ணங்களுக்கு காரணமா இருந்தாலும், ஆனால் அதை எழுவதனாலேயோ ஒடுங்குவதனாலேயோ இந்த சித் சக்தி மாறுபாடு அடைவதில்லை. இதுதான் சாஸ்திரம். இன்ஃபேக்ட் அத்வைத சாஸ்திரமும் இதுதான் சொல்லுது. இதுதான் சச்சித்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சித்துங்கிறது தான் எண்ணங்களுக்கு காரணமா இருக்கு. அதோடைய பிரதிபிம்பம் இல்லாத எண்ணங்கள் எழவே முடியாது. ஸோ எண்ணங்களால் தோன்றதுக்கு ஆதாரமாகவும் ஒரு காரணமாக இருந்தாலுமே எண்ணங்கள் எழறதுனால இந்த சிற்சக்தி எழும்புறதோ, எண்ணங்கள் ஒடுங்குறதுனால சிற்சக்தி ஒடுங்குறதோ தான் கிடையாது. எது எழும்புது எது ஒடுங்குது, மனசு தான் எண்ணங்களை எழும்புது ஒடுங்குதே ஒழிய சிற்சக்தி எழும்பவும் இல்லை ஒடுங்கவும் இல்லை. அது அதுவாட்டு தான் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு? நம்முடைய உண்மையான ஸ்வரூபங்கிறது விருத்தியும் அடையாது, நாசமும் ஆகாது. நிறைய எண்ணங்கள் தோன்றதுனால சிற்சக்தி பொங்கி அப்படியும் வராது. எண்ணங்கள் ஓய்ந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாமல் போயிடாது. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து எல்லாவற்றையும் ஒளிவித்துக் கொண்டே இருக்கு. அது இருக்கிறதுனால எண்ணங்கள் எழுது. அதனுடைய ஒரு பிம்பம் எண்ணங்கள் விடுறதுனால எண்ணங்கள் எழுது. அது மனசுடைய சேஷ்டையை உடைய, எண்ணங்களுடைய சேஷ்டையை உடைய எழும்புறதும் ஒடுங்கிறதும் சித்தோடைய விஷயம் கிடையாது. அது ஏன்னா சித்துங்கிறது மாறாதது, அழியாதது, நம்முடைய ஸ்வரூபம், எல்லாத்துக்கும் ஆதாரம். இதைத்தான் சொல்றேன். சுவாமி இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு விரிவா சொல்றான்னு கேட்டா, நம்ம தப்பா புரிஞ்சக்கூடாது. என்ன புரிஞ்சக்கூடாது? எண்ணங்கள்லாம் ஓஞ்சி போச்சுன்னா நான் என்ன ஆவேன், சித் சக்தி என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதோடைய யதாஸ்தானம், அதோடைய ஸ்வரூபத்தை போய் அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எண்ணங்களை கொஞ்சம் சிற்சக்தியும் திருப்பி விரியுதான்னு கேட்டா அப்படி இல்லப்பா. சிற்சக்தி ஆக்சுவலா விரியல, சித்துங்கிறது விரியல, எண்ணங்கள் தான் விரியுது. ஆனா நம்ம தவறா நினைச்சுக்கிறோம், அந்த சிற்சக்தியே விரிகிற மாதிரி. எண்ணங்கள் தான் சித்து எப்பயும் மாறாம ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுதான் நம்முடைய ஸ்வரூபம். ஏன் சொல்ல வேண்டும் கேட்டா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்ன கன்ஃபியூஷனா? the light which illumines and the object which is illumined. இந்த சிற்சக்திங்கிறது the light which illumines. அந்த விருத்தினா என்னது? the object which is illumined. இப்போ எது தோன்றி மறையுதுன்னு கேட்டா the objects of the world அதுதான் தோன்றி மறையுது. சிற்சக்தி தோன்றுதல்ல மறையுதுல்ல, அது பாட்டு மாறாம அதுக்கு எந்த பங்கமும் உண்டாருது. அதனாலதான் சொல்ற சாரூபியம் நீ தவறா புரிஞ்சுக்கிற. சிற்சக்தி தான் எழுப்புதோ, சிற்சக்தி ஒடுங்கு, நீ தவறா புரிஞ்சுக்கிற. விருத்தி தான் எழுப்புது, விருத்தி தான் ஒடுங்குது. ஸோ விருத்திக்கும் சிற்சக்திக்கும் உனக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேன், அவிவேகம், வித்தியாசம் தெரியாத நீ குழம்பிக்கிற ஒழிய மனம் எழும்போதும் ஒடுங்கும் போதும் சிற்சக்தி மாறாம இருக்கு. இது எப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் சொன்னாங்க. உதாரணங்கள் சொன்னாதான் விளங்கும் விஷயம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு நடனம், ஒரு டான்ஸ் இது நடக்குதுன்னு சொல்லுது, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இங்கே லைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு லைட் இருக்குது, நாடக தீபம்னு சொல்லுவாங்க. அது இல்லுமைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிகள்லாம் தெரியுது. தெரியுதா இல்லையா? இப்போ எல்லாம் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டான்ஸ் நடந்தால் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த நாடக தீபம்னா அந்த லைட், அதனால தான் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ ஒரு ட்ராமா நடக்குன்னு, டான்ஸ் ட்ராமா ரெண்டும் வச்சுப்போமே. அந்த ட்ராமாவில் ஒரு ரொம்ப நகைச்சுவையான காட்சி, எல்லாரும் ஹாஹான்னு சிரிக்கிறாங்க.
அங்க லைட் இலுமினேட் பண்ணது அதுவும் சிரிக்குமா? திடீர்னு பார்த்தா அந்த ஹீரோயின் செத்து போயிடும். ஹீரோக்கு ஒரே சோகம் போயிடுது. நம்ம சினிமாக்கள்லாம் ஒரு சோகம் தான் ஒரு பாட்டு போட்டுருவோம், இல்லாட்டி சரி வராது. ரொம்ப சோகமாக ஒரு பாட்டு போடுறோம், உடனே அந்த நாடக தீபம் கண்ணீர் வடிக்குமா, ஐயோ இப்படி போயிட்டாலே சொல்லிட்டு. நாடக தீபத்துக்கும் அங்கே நடக்கிற கூத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்குதான், எல்லாருக்கும் ஒளிர்த்து கொண்டு இருக்கு. அந்த ஸ்டேஜில் உள்ள அந்த லைட் இல்லாட்டி எதுவுமே இங்கே தெரியாது. See, it is illuminating factor. அது இல்லாட்டிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதே சமயத்துல இங்க நடக்கிற கூத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இங்க ஆனந்தமா எல்லாரும் கூத்தாடினாங்களும் அது பேசாம பார்த்துட்டு அப்படியே ஒரே துக்கம் அழு குளிச்சாலும் அது அப்படியே பார்த்துட்டு. இன்ஃபேக்ட் எல்லாம் முடிஞ்சு நாடகமா முடிஞ்சு போயாச்சுனாலும் வெறும் ஸ்டேஜ்ல இலுமினேட் பண்ணிட்டு. அப்ப சித் சக்திங்கிறது நம்முடைய ஸ்வரூபம். அது எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுத்து எல்லாவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கு. அதுதான் எண்ணங்கள் தோன்ற காரணமா இருக்கு. அது இல்லாட்டி எண்ணங்களே கிடையாது. ஆனா எண்ணங்கள் தோன்றுவதனால ஒடுங்குவதனால சித் சக்திக்கு ஒன்றும் ஆயிடல. எண்ணங்கள் ரொம்ப வல்கர் தாட்டா இருந்தா சித் சக்தி வல்கரா இல்ல. எண்ணங்கள் ரொம்ப ஹோலியா சீக்கிரடா இருந்தா சித் சக்தி ரொம்ப ஹோலியா இருக்கா இல்ல. அப்புறம் ஏன் அப்படி தெரியுதுன்னு கேட்டா நீ தவறா புரிஞ்சுக்கிற. விருத்திகள் தான் எழும்புது, விருத்திகள் தான் ஒடுங்குது, மனம் தான் அந்த கூத்தடிக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்துக்கணும். இது சாதுவா அது பாட்டு இருக்கு, அதனால அது பாதிப்படையறது இல்லை. அது வேற இது வேற, அதை இது குழப்பிக்காத. சாதுப்பியம் அது இது குழப்பிக்கிறேன் அர்த்தம். விருத்தி சாதுப்பியம், சித் சக்தியும் விருத்தியும் குழப்பிக்கிற, நீ குழப்பிக்காத. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னா விளங்கும். So, vritti sarupam iti atra you have misunderstood. Or நீ தவறாக ஒண்ணி தவறா புரிஞ்சு. அதனாலதான் அப்படி ஒரு கேள்வி வருது உனக்கு. ஆனா சித்துங்கிறது மாறுபாடு அடையாது. இன்பத்தினால அதிக்காது, துன்பத்தினால துவடாது. எல்லாவற்றையும் ஒளிவித்துக் கொண்டு சாதுவா இருக்கும். எல்லாம் போய் முடிஞ்சாலும் அந்த ஒண்ணுமே இல்லைன்னு தண்ணியும் it illuminates the presence and the absence. அப்படிப்பட்டது அது சித் சக்தி. ரொம்ப கிளியரா முதல்ல சொல்லிட்டார். அப்ப என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும் கேட்டா, மனசுல தோன்ற எண்ணங்கள் அதை சித் ஸ்வரூபம்னு சொல்ற அந்த ஸ்வரூபத்துல ஆறுதலா ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அதுதான் சமாதானம். புரிஞ்சுதா உங்களுக்கு? யோகம்னா என்னது? யோகம்னா சமாதானம். சமாதானம் என்னது? இந்த சித்தம் அல்லது மனதானது விருத்திகளாக எண்ணங்களாக விரிஞ்சு கொண்டே இருக்கு. அதை என்ன செய்யணும்? நிரோதா, அது இல்லாம ஒடுக்கணும். சரி, அப்படி ஒடுக்கிட்டா என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லாம போயிடுமா? இல்ல, நீ சித் ஸ்வரூபமா இருக்க இல்லையா, அந்த எண்ணங்கள்லாம் அதுக்குள்ளதான் ஒடுங்கிடும். சித் ஸ்வரூபம் மாத்திரமா இருக்கும், அது ஆனந்த ஸ்வரூபம். அப்ப எண்ணங்கள்லாம் எழுந்து ஒடுங்கும் போது சித் ஸ்வரூபம் விருத்தியாகி க்ஷீணமாகுதானே? இல்லை, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு ஒரு ஒளியை மாத்திரம் கொடுத்து கொண்டு இருக்கு. அது நடக்கிற விஷயங்கள் அது பாதிப்படையறது இல்லை. நீ தான் நினைக்கிற அதுவும் சேர்ந்துதான் பாதிப்படையதோடு நினைக்கிற. கிடையாது, தாராளம் ஒண்ணுக்கு ஒன்று சேர்ந்து அதுவும் இதுவும் ஒண்ணு நினைச்சிட்டு அது கிடையாது. சித்துங்கிறது வேற, விருத்திங்கிறது வேற. அதனால விருத்தியை நீ இல்லாம ஆக்கிட்டேன்னா இன்னும் அந்த சித் ஸ்வரூபம் அது பாட்டுக்கு இருக்கும். அதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், அதுதான் ஆனந்தம். அதுல நீ சௌக்கியமா இருக்கலாம். விளங்குச்சு அவங்களுக்கு? இந்த அளவுக்கு சொல்றாரு. சரி, இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விருத்திகளை எல்லாம் நம்ம அடக்கணும், வேணாம் ஒடுக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஒடுக்கணும். அதுதான் இப்போ நம்மளுடைய டாஸ்க். அப்போ அதுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சது? எத்தனை வகையான விருத்திகள் இருக்கு, எப்படி சயின்டிஃபிக் அர்த்தம் பண்ணாங்க? விருத்திகளா லட்சக்கணக்காக இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. கரெக்ட். அப்படி எவ்வளோ விருத்திகள் நீ சொன்னாலும் அது 5 வகையா பிரிச்சிடலாம். நான் சொன்ன பூமிகா வேற. இந்த விருத்திகளை
5 வகையா பிரிச்சிடலாம் அப்படிங்கிறது அடுத்த சொல்லப்படுறாரு. முதல்ல நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கோங்களேன். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்திகள் இருக்கான்னு நமக்கு ரொம்ப மலைப்பா இருக்கும். ரொம்ப கவலைப்படாதுப்பா. 5 types of புத்திஸ் தான் இருக்கு. யூ ஹேவ் டு ஹேண்டில் தோஸ் 5 types. அதுக்குள்ளே எல்லாம் ஓடுது. அதை மட்டும் நீ ஹேண்டில் பண்ணா கெட்டிக்காது நினைச்ச சாட்சியம் அப்படின்னு 5 வகையான புத்திகளை சொல்லப்படுறாரு. படிப்போமா? அதை விருத்தயா, பஞ்சதையா, கிளிஷ்டா, அக்ளிஷ்டா. ஸோ இதான் ரொம்ப யூனிவர்சல். இந்த ஸ்கிரிப்சருக்கு ரொம்ப யூனிவர்சல். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவன் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்று தான். இட்ஸ் யூனிவர்சல். அவன் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவா யாராக இருந்தாலும் சரி, சின்னவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனம்னு சொன்னால் அதில் எண்ணங்களாக தோன்றிட்டு இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்கள் 5 வகை தான். அப்படி கேட்டகரைஸ் பண்ணாங்க. So all around the world, wherever you go, whoever you meet, இந்த 5 patterns இப்படிதான் எண்ணம் எழுதிட்டு இருக்குன்னு சொல்லி இங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க. உலகளாவும் எல்லாருடைய மனம், அந்த எல்லா மனம் இந்த 5 வகையான பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ் தான் எழுந்திருக்குது, எழும்புது. அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். என்ன சொல்ற? விருத்தையா, பஞ்சதையா. ஏன் கூடல் பஞ்சதையான்னு கூடல் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாருன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை, ஓல் ஹியூமனிட்டிக்கு இதுதான் கதை. ஆனா இருந்தாலும் சரி, எழுதுகிற எண்ணங்கள்லாம் இந்த 5 வகைப்படும். 5 வகையாக தான் பிரிக்க முடியும். அது எப்படின்னா, கிளிஷ்டா, ஆக்ளிஷ்டா, கிளிஷ்டா. கிளிஷ்டானா துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிற விருத்தி, ஆக்ளிஷ்டானா அப்படி இல்லை, இன்பத்தை கொடுக்கிற விருத்தி. ரெண்டா பிரிச்சுட்டாரு. இந்த 5 வகையான எண்ணங்களையும் ரெண்டா பிரிச்சிடலாம். துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது, இன்னொன்று துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து இன்பத்தை கொடுக்கிறது. இப்படி ரெண்டா இருக்கு இந்த 5 வகையான எண்ணங்கள். அதுக்கு இன்னொரு உதாரணம், இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாரு சதாசிவ பிரம்மேந்திரனா, எந்த எண்ணங்கள்லாம் நம்மளை வந்து நமக்குள்ளே இருக்கிற இதயத்தில் இருக்கிற பகவான், அதாவது அந்த பரமாத்மாட்டேருந்து நம்மளை பிரித்து வெளியில கொண்டு போகுதோ அதெல்லாம் துன்பத்துக்கு. எப்படி? எந்த எண்ணங்கள், எந்த விதமான மனதுடைய எண்ணங்கள்னா வெளியே பரமாத்மா கிட்ட அருகாமல் கொண்டு போய் நம்மளை சேர்க்குதோ அதெல்லாம் இன்பத்துக்கு. இதுதான் டெஃபினிஷன். That which takes you away from the Swarupam or the Lord is all painful. Klishta. That which brings you back to the source, Klishta. ரொம்ப அற்புதமான டெஃபினிஷன். அந்த 5 வகையான தாட்ஸ் என்ன? இது இன்னொன்று சொல்ற சதாசிவ பிரம்மேந்திரன், மந்த புத்தி கொண்டவங்க சிலர் நினைச்சுப்பாங்க, துன்பத்தை தர அந்த விற்த்திகளை மட்டும் தான் நம்ம நீக்கணுமா, துன்பத்தை தராத இன்பமான விற்த்திகளை வச்சுக்கலாமா நினைப்பாங்க. அப்படி இல்லை, 5 வகையான விற்த்திகளையும் ஒடுக்கணும். ஏன்னு கேட்டா, இந்த இன்பத்தை தர விற்த்திகள் கூட தலைதான் கடைசி சமாதிக்கு. ஆக எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ 5 வகையான எண்ணங்கள். அதுல ஒரு சில வகையான எண்ணங்கள் துன்பத்தை கொடுக்கிறதா இருக்கு, ஒரு சில எண்ணங்கள் இன்பத்தை கொடுக்கிறதா இருக்கு. துன்பம்னா பகவான்கிட்டே நம்ம இதயத்தில் உள்ள சொரூபத்தில் வெளியே கொண்டு வரும், அதெல்லாம் துன்பம் தான். எதெல்லாம் பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிறதோ அதெல்லாம் இன்பம். அப்படி கிருஷ்டா, கிருஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த 5 எனுமரேட் பண்ண போறாங்க. என்னென்ன வகையான எண்ணங்கள் ஒன்னொன்னா பார்ப்போம். 6வது சூத்திரம் நான் சொல்லுங்க. பிரமாண, விபர்யய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதய. எல்லா எண்ணங்களையும் கேட்டகரைஸ் பண்ணி இந்த 5 வகையா பிரிச்சு கொள்றாரு.
இன்னொரு எடுத்துக்கோம். பிரமாண, விபர்யய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதய அப்படின்னு 5 சொல்லியாச்சு. அப்போ ஒன்னொன்னா இப்போ எடுத்துப்போம். அடுத்த சூத்திரம் 7வது சூத்திரம். இந்த சூத்திரத்தை விளக்கமாக சொல்லணும் இல்லை, அடுத்த சூத்திரம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இப்போ சொல்லப்படுற பிரமாணம்னா என்ன, அந்த விற்த்தினா என்னது, விபர்யன என்னது, சங்கல்ப விகல்பம்னு சொல்லுவோம் இல்லையா, விகல்பம் சொல்லுவோம். அவன் மனசு விகல்பமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விகல்பம்னு என்ன. அப்புறம் நித்ரா, நித்ரான தூக்கம், ஆழ்ந்து அதுவும் ஒரு எண்ணம் தானே. சரி, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தூக்கம் கூட ஒரு ஸ்டேட், அப்படி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா அதையும் இங்க ஒரு எண்ணமா சொல்றாரு, நித்ரா. அப்புறம் ஸ்மிருதிஹி, ஸ்மிருதிஹின்னு என்னது, மெமரிஸ், ரீகலெக்ட்னா மெமரிஸ், நினைவுகள். இப்படி 5 வகையா சொல்றாரு. சரி, பிரமாணம்னா என்னது? பிரமாணம்னா the authentic knowledge, proper means by which you come to know. அதான் பிரமாணம். ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை பத்தி தெளிவா சந்தேகம் இல்லாம ஆத்தென்டிக்கா எப்படி அறியணும், அந்த விற்த்திக்கு பேர் பிரமாணம்னு சொல்றாங்க. அது வந்து நான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நான் சொல்ல பிரத்யக்ஷ, அனுமான, ஆகமாக, பிரமாணானி. என்ன பார்த்தோம்? ஆத்தென்டிக் நாலேஜ், சந்தேகம் இல்லாம நிச்சயமா தெரியும் அப்படின்னா முதல்ல சொல்ல பிரத்யக்ஷ, கண்கூட பார்க்கறது சொல்லுவோம் இல்லையா, நம்ம பிரத்யக்ஷமா தெரியுது. உங்க கையில ஒரு மாம்பழத்தை வச்சிருக்கீங்க, சுவாமி இதை என்ன சொல்லுங்க பார்ப்போம், காமிக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு, மாம்பழம் வச்சிருக்க கையிலன்னு சொல்லலாம். அதே எப்படி தெரியும்? என் கண்ணால் பார்க்க முடியுது, பிரத்யக்ஷமா தெரியுது. என்னோட புலன்களுக்கு என்னுடைய மனசுக்கு கிளியரா தெரியுது. அதே நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்க கை, இப்போ சொல்லுங்க நான் என்ன வச்சிருக்கேன் தெரியலையப்பா, யூ சொல்லுங்க, கெஸ் ப்ளீஸ், கெஸ் வாட். இப்போ நான் எதை வேணா மிஸ் பண்ணணும். ஸோ பிரத்யக்ஷன் எடுத்தோம், யூ கேனாட் டவுட். இப்படிதான் இருக்கு ஆத்தென்டிக் நாலேஜ். இது ஃபர்ஸ்ட் வருது. விட்னஸ்ன்னு கூப்பிடுறாங்க இல்லையா கோர்ட்ஸ்ல கூட, கண்ணால பார்த்தான் கொலைய, அது பொய் சாட்சி சொல்லதான் இருக்காது அடுத்த விஷயம். ஆனா கண்ணால பார்த்தான், காதால கேட்டான், நேரடியாக அந்த இடத்துல இருந்தான், பிரத்யக்ஷ பிரமாணம். சந்தேகமே பட முடியாது. ரெண்டாவது அனுமானம். அனுமானம் இன்ஃபரன்ஸ். நான் பார்க்கல, இருந்தாலும் அதுக்கான அறிகுறிகளை எல்லாம் பார்த்தேன். நான் நினைக்கிறேன் இதனால இதாக இருக்கும், நான் நம்புறேன். அனுமானம் இல்லையா? அங்க ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், ஒரு பைக் இன்னொரு பைக்கோட மோதி கிடந்தது. நான் நினைக்கிறேன் அந்த பக்கம் அந்த பைக்கார வந்து தப்பா ரைட் சைட்ல வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஸோ ஹி ஹஸ் கம் இன் தி ராங் வே. இது ஒரு அனுமானம், நம்ம கண்ணால பார்க்கல. யார் கரெக்டா வந்தா யார் தப்பு வந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கிளியரா தெரியுது, இந்த பக்கம் ஒரு பைக் வந்திருக்கு, இந்த பக்கம் 2 மோதி கிடந்திருக்கு. அப்ப எப்படி போகணும்? லெஃப்ட் சைட்ல எல்லாரும் போகணும் இல்லையா? நம்ம நாட்டில் தான்ப்பா கூச்சமே இல்லாமல் திடீர்னு நேரே வரும் ரைட் சைடு. பயமா இருக்கும், என்னதான் செய்யறதுன்னே தெரியாது. இந்த ரமணாஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க. அவங்க சில சமயம் இந்த வாடகைக்கு ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்கே எங்கே போவாங்க. நான் பார்த்துருக்கேன், ஒரு வயசானவங்க ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போகும்போது அவங்க எதிர்பார்க்க நேரம் வந்துடுவாங்க ஸ்கூட்டர் வச்சு. அவங்க எல்லாரும் நினைச்சாங்க லெஃப்ட் தான் எல்லாரும் போகணுச்சா, அவங்க வந்துட்டோம் கத்திட்டு விட்டுட்டு ஸ்கூட்டர். இந்த பேனிக் அட்டாக் அவங்க அடிக்கடி பேனிக் அட்டாக். நமக்கு எந்த பேனிக் கிடையாது, தலையிலே வந்து விழுந்தவங்க ஒன்று தெரியும், பேனிக் அட்டாக். ஸோ ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது, ரைட் சைடில் வந்தவன் தான், இந்த பக்கமாக வந்தவன் தான் லெஃப்டில் வரது ரைட்டில் வந்து ஹி ஹஸ் கிராஷ். ஸோ நம்ம கண்ணால பார்க்கல, யாரும் நமக்கு சொல்லலை, இதுதான் நமக்கு நல்லா இன்ஃபர் பண்ண முடியும். அனுமானம் அதுவும் சரிதான். ஆனால் சில சமயம் அனுமானம் பிழைச்சு போகலாம். ஆனால் அது ஒரு ஆத்தென்டிக் நாலேஜ் தான்.
தொடர்ந்து ஒரே புகையாக வந்துட்டுருக்குன்னா சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதோ நெருப்பு தெரியுது போல. அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்க்குறீங்க, நெருப்பு பார்க்கல, புகை தான் பார்க்குறேன், ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையுமாப்பா? ஸோ நெருப்பு இருக்கிறதுனால புகை வர்றது இயற்கை, அது அனுமானம். இதெல்லாம் ஆத்தென்டிக் நாலேஜ் தான் சொல்கிறார். பிரமாணம் ஆத்தென்டிக் நாலேஜ். மூணாவது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட பெரியவங்க ரிஷிகள் முனிவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, ஆகமாக பிரமாணம். ஆகமானா நம்முடைய வேத சாஸ்திரங்கள், நம்முடைய ரிஷிகள் முனிகள் இவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அதுதான் உண்மையான பிரமாணம், ஆத்தென்டிக் நாலேஜ். ஏன்? அவங்க வாழ்க்கை கூட தியாகம் பண்ணி, வாழ்க்கை பூரா அவங்க ஆராய்ச்சி பண்ணி, அக உலகத்தை புலன்களை எல்லாம் ஒடுக்கி, மனசையெல்லாம் பகவான் ஒன்றுபடுத்தி விஷயங்களை அறிஞ்சு அதை கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் சத்தியம். அதீந்திரிய விஷய ஸ்ருதி பிரமாணா. கண்ணால பார்க்க முடியாத, மனதால நினைக்க முடியாத அந்த பரம்பொருளுக்கு ஸ்ருதிதான் பிரமாணம். ஸ்ருதினா வேதங்கள், சாஸ்திரம் எழுதி வச்சுருந்தா பெரிய ரிஷிமுனிகள், அதுதான் பிரமாணம், அதுதான் ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். சும்மா யாரும் என்ன வேணா சொல்ல முடியாது. நம்மளுடைய சச்சிதானந்த சுவாமியோட கமெண்ட்ரியில் சொல்லியிருக்காரு, என்ன சொல்றான்னு கேட்டா, நான் ஒரு பெரிய யோகா ஆச்சாரியன் தான், நான் பாட்டுக்கு என் மனசை வந்து சொல்ல முடியாது. டெய்லி ஒரு 10 பேர் நீங்க கொலை பண்ணீங்கன்னா நீங்க யோகத்தில் நல்லா வந்துடலாம்னு சொல்ல முடியாது சொல்றாரு. நான் சொன்னேன்னா ஆஸ்மி, அதுக்கு என்ன பிரமாணம், எங்க சொல்லியிருக்கு அப்படி, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கணும். ஏன்னு கேட்டால் யார் வந்தாலும் என்ன வேணும் சொல்லிட்டு போயிடுவோம், அதை நம்ம நம்ப மாட்டோம். சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ண நம்ம நம்ப மாட்டோம். அது சாஸ்திர சம்மதம் இருக்கா, வேதங்கள்ல உபனிஷத்துக்கள்ல இல்லை கீதையில எங்கேயாவது அது சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்போம். அதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்போம், அதுக்கு என்ன ப்ரூஃப், அது நீங்க சொல்றதுக்கு என்ன இது இருக்கு கேட்போம், ஆதாரம் இருக்குன்னு கேட்போம். அப்போ சொல்லணும், இந்த டெக்ஸ்ட்ல, இந்த கிரந்தத்துல, இந்த இடத்துல சொல்லப்பட்டு பார்த்தியான்னு சொன்னா, ஓ அப்படியா, சரி. ஸோ யார் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு பிரமாணம் இருக்கான்னு கேட்பாங்க நம்ம ஆளு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நம்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கா, ஏன்னா அது டெஸ்டட். ரிஷிகள்லாம் உணர்ந்து எழுதி வச்சு போயிட்டாங்க. அப்புறம் வந்தவங்கள்லாம் அதை உணர்ந்து படிச்சு உணர்ந்து அதையே அனுபவிச்சு திருப்பி சொல்றாங்க. அகைன் அண்ட் அகைன் டெஸ்டட். ஸோ பிரமாணம்னா இதுதான் உண்மையான பிரமாணம். அதான் சொல்லுவாங்க, வந்து கண்ணால் காண்பதும் பொய்யே, காதால் கேட்பதும் பொய்யே, தீர விசாரிப்பதே மெய்யும். கண்ணும் ஏமாத்தும், காது ஏமாத்தும், தீர விசாரிக்கிறது தான் மெய்யுமா. ஸோ பிரமாணம் அந்த ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அது ஒரு வகையான விருத்திங்கிறது. பிரத்யக்ஷம், கண்ணால பார்க்குறேன், காதால கேட்குறேன், எனக்கு சந்தேகமே இல்லை, அது அனுமானம். இப்படித்தான் நான் நம்புறேன், ஏன்னா இப்படிதான் தெரியுது, இந்த இதெல்லாம் பார்த்தா இப்படிதான் தெரியுது, அனுமானம். அப்புறம் அது ஆகமான வேதங்கள், சாஸ்திரங்கள், மகான்கள் சொன்னது, அதுதான் பிரமாணம். சரி, அடுத்த வகையான எண்ணங்கள் என்ன, விருத்திகள் என்ன அப்படின்னு கேட்டா, விபர்யா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. விபர்யா அப்படின்னு என்னதுன்னா the false knowledge. முதல்ல ஆத்தென்டிக் நாலேஜ் பார்த்தோம், ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். false notion, false knowledge. நான் படிக்க சொல்லுங்க. விபர்யா மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். ஸோ விபர்யம்னா மித்யா ஞானம், பொய்யான அறிவு. இதுதான் எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷன். மித்யான பொய்னு, மித்யா ஞானம் பொய்யான அறிவு. அதனால அதத்ரூப பிரதிஷ்டம் அப்படின்னு அது உண்மையில் அது நிலை பெற்று இல்லை. தத்ரூபம்னு எடுத்தோம், உள்ளதை உள்ள மாதிரி சொல்றது தத்ரூபமா இருக்கு சொல்லணும். அந்த ஸ்டாச்சு தத்ரூபமா இருக்குன்னு எடுத்தோம், அப்படியே
இப்போ பகவான் எப்படி இருந்தாலும் அப்படியே தத்ரூபம் சொல்லும். அதத்ரூபம்னா அதை மாதிரி இல்லை, வேற மாதிரி. எப்படி பாருங்க இந்த அர்த்தம், வார்த்தைகளோட இதெல்லாம் அதத்ரூபகான்னா உண்மையோ அதை பிரதிபலிக்கல, அதுக்கு மாற வேற எதையோ சொல்லுது. அதான் விபர்யா. அப்படின்னா இட்ஸ் ஃபால்ஸ் நாலேஜ். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? ரொம்ப ஃபேமஸ் சொல்ற உதாரணம், இப்போ நீங்கள் அரை இரண்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க, பாம்பு பாம்புங்கிறீங்க. பாம்பு இருக்கான்னு பார்த்தா டார்ச் அடிச்சு பக்கத்துலேயே பார்த்தா பாம்பு இல்லை. என்ன இருக்கு? வெறும் கைது தான் இருக்கும். விபர்யான்னு அர்த்தம் ஆக்சுவலாக இருக்கிறது கைது, அதான் ட்ரூ நாலேஜ். அதுக்கு பதிலாக வேற ஏதாவது தெரியுது, ஃபால்ஸ் நாலேஜ், கைது. ஓ, அதனால என்ன? ஃபியர், அச்சம். The fear is always of unknown. நமக்கு ஒரு விஷயம் சரியா விளங்கலன்னு ஒரு பயம் வருது. ஓ, ஏஐ பற்றி நமக்கு சரியா விளங்கல, என்னென்னமோ சொல்றாங்க, ஏஐ பற்றி எல்லா ஜாப்ஸும் போகும்போது, மனித குலத்தையும் அடிமைப்படுத்த போகுது, அது ஆகும்போது நமக்கு ஒரு பயமா தான் இருக்கு. என்ன ஆகுமே தெரியலையே. ஃபியர் ஆஃப் த அன்னோன்னு சொல்றாங்க இல்லையா? குளோனிங் கேள்விப்பட்டீங்களா? உங்களை மாதிரியே ஒருத்தர் அப்படியே படைச்சிட முடியுமா? சயின்டிஸ்டா உங்களை மாதிரியே உருவத்தில் உங்களை மாதிரியே மனசுன்னு தான் அது கூட ஏற்கனவே ஏகப்பட்ட குழம்பு ஒரு உருவத்தில் இன்னும் குளோன் வேற படி வச்சா என்னதான் ஆகுது? ஏண்டா அந்த விபரீத விளையாடுன்னு கேட்டால் இல்லை, அதுதான் ஞானம், சயின்ஸ் ப்ராக்ரஸ் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு நன்மைகள் உண்டாகலாம் கட்டாயம், ஆனால் நிறைய குழப்பங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ விபரீத அது வந்து பயத்தை கொடுக்கும். விபர்யா மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். அது எதுல நிலை பெற்று இருக்கு? பிரதிஷ்டம் எதுல நிலை பெற்று? ஆதத்ரூபம், அது அல்லாத ஒன்றிலே நிலை பெற்று இருக்கு. அர்த்தம் நீ பாம்புன்னு சொல்றது அது அல்லாத ஒன்றாக நிலை பெற்று இருக்கு இல்லையா? கையில நிலை பெற்று அது பாம்பு கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று இருக்கு, அது சரியா புரிஞ்சுக்காம வேற ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறோம். இதுதான் விபர்யா. இது பொய்யா இருக்கு இல்லையா? இந்த காது கேட்காதவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? வயசானவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. காதுதான் கேட்கலையே, சும்மா இறப்பானா, என்ன பேசினா, என்ன சொன்னா, என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா, சொல்லிட்டு போறாங்க. இப்போ என்ன இல்லை என்ன சொன்னா, சொல்லு சொல்லு. அப்போ அவங்க என்ன லிப்ல ரீட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காது கேட்காத பாவம், அவங்க எப்பயுமே நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒத்து கவனிச்சுப்போம். ஏன்னா நம்ம லிப்பை ரீட் பண்ணி தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க விஷயம். இப்போ நம்ம வந்து சில டப்பிங் படம் பார்க்குற மாதிரி அது என்னமோ ஓடும், அது என்னமோ பேசிட்டு இருப்போம். லிப்பை வச்சா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். பாவம் வாழ்க்கை ஃபுல்லாக டப்பிங் படம் பார்க்குறவங்க அப்படி வா என்ன சீன் பார்த்துட்டே இருப்பாங்க போல. ஸோ அவங்க என்ன விபர்யா நிறைய ஃபால்ஸ் நாலேஜ் உண்டாத சான்ஸ். நான் ஒன்று சொல்லியிருப்பான், இன்னும் என்னமோ நினச்சிப்பாங்க, இப்படியா சொல்லிட்டான், ஐயோ ரொம்ப மனசு உடைஞ்சிடும், ஐயோ அப்படி சொல்லலம்மா இப்படிதான் சொன்னேன். விபர்யா இது ஒரு வகையான எண்ணம். அது ரொம்ப மனசு போட்டு குழப்பம். சில சமயம் இந்த ஃபால்ஸ் நாலேஜ் இருக்கே என்னன்னு சரியா புரியாட்டி நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணி இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ சரி, அது மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ், அது விபர்யா. சரி, ஒன்று பிரமாணம், நிச்சயமா அறியக்கூடிய அறிவு, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம. விபர்யானா பொய்யது, ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று பார்த்து குழப்பி ஐயோ அப்படியாவது மயங்கம் விபர்யா. மூணாவது விகல்பகா. இந்த சாஸ்திரத்தில் யோக சாஸ்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃபைன் பண்ணியிருக்காரு 15 யோகஸ். இப்போ வேதாந்த சாஸ்திரம் அத்வைத வேதம் வேறு மாதிரி ஒரு மாதிரி லிட்டில் டிஃப்ரெண்ட். ஒருவேளை ரொம்ப யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், தெரியல எனக்கு. இங்கே என்ன சொல்றாருன்னா விகல்பகாக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா சப்த ஞானானுபாதி, சப்த ஞான அனுபாதி சொல்லுங்க, சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹா. வஸ்து சூன்யம்,
அந்த பொருளே கிடையாது. ஆனா கேஷுவலா யாரோ ஏதோ ஒன்று மென்ஷன் பண்றாங்க, அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஆனா அதனால சில சமயம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும். விபர்யாயம்னா ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பதிலாக வேற ஒன்று புரிஞ்சுக்கணும், அதான் விபர்யாயம், ஃபால்ஸ் நாலேஜ். இப்போ விகல்பகாரம்னா ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு ஆதாரமே கிடையாது, ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா சப்த ஞான அனுபாதி, ஜஸ்ட் வேர்ட்ஸ், வார்த்தையை மட்டும் பிரயோகிக்கிறாங்க. நம்ம சரியா சிந்திக்காம ஐயோ அப்படியா இப்படியான்னு யோசிக்கிறோம், நிறைய எண்ணங்கள் இருக்கு. அதுதான் விகல்பகான்னு சொல்றோம். அதுக்கு உதாரணம் சொல்றாரு நம்ம சுவாமி சொல்றாரு, சச்சிதானந்த சுவாமி. அவர் சொல்ல உதாரணம் ரொம்ப அழகா இருக்கு. சச்சிதானந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டே போனோம்னா போயிட்டு டயர் பஞ்சரா போச்சு. என்ன செய்து போய் பார்த்தா 4 டயருமே ஏதோ ப்ராப்ளம். ஸோ என்ன செஞ்சாலும் சரி சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் ஒரு ஷாப்பை போய் விட்டுட்டாங்க. விட்டுட்டு திரும்பி வேகமாக வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். அப்படியா, ஐயோ எப்போ செத்து போனோம், என்னாச்சு உங்களுக்கு கேட்போம். அப்படியே காரை தான் கொடுத்துட்டானே எங்கள் கேரேஜில், அப்புறம் எப்படி வேகமாக ஓட்டிட்டு வருவோம் அப்படி யோசிக்கிறது. அப்படின்னா காரை ஓட்டிகிட்டே வரல, சும்மா அவங்க அடிச்சு விடுறோம். விகல்பம் வஸ்து சூன்யா, நடக்கவே இல்லை ஒன்றுமே, அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணாலும் சில ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது he is the barren woman's son. அப்படியா, நைஸ் டு மீட் யூ. என்ன சொன்னா யோசிக்கவே இல்லை. barren woman's son என்ன அர்த்தம்? பிள்ளையே பெற்றுக்கொள்ள முடியாத மலடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனுடைய பையன் இவன் சொன்னா, ஓஹோ அப்படியா, நைஸ் டு மீட் யூ சொல்லி மும்பையில் இருக்கும். See, I have become dumb. I cannot speak to you now. சொல்றேன். ஐயோ பாவம் சுவாமி நீங்க சொன்னீங்கன்னா இவ்வளோ அர்த்தமாக தான் இருக்கு. அப்படி எப்படி நான் பேசுறேன்? I have become dumb. நான் ஊமையாயிட்டேன், இனிமேல் உங்களோட பேச முடியாது நான் சொல்றேன் சுவாமி. பாவம் சுவாமி நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ அர்த்தம் இருக்காது. ஆனா என்னன்னு கேட்டா அது உண்மையே இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை. ஆனா சும்மா வார்த்தையால சொல்லுவோம், அது கூட சில சஞ்சலங்கள் உண்டு பண்ணுது. அதுதான் விகல்பம் சொல்றேன். இங்க பாருங்க, சப்த ஞான அனுபாதி. சப்தம் ஏதோ ஒரு அட்டனன்சிஸ், யாரோ ஏதோ சொல்றாங்க, சப்த ஞான அனுபாத்தம் அதனால உண்டா இருக்குது. வஸ்து சூன்யம் அப்படி ஒண்ணுமே இல்லை. வஸ்து சூன்யம் ரியாலிட்டியில் அப்படி இல்லவே இல்லை. பேர் மூமெண்ட்ஸ் அது இருக்கவே முடியாது. வஸ்து சூன்யம் ரியாலிட்டி அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. ஆனா ஒரு வார்த்தையை சும்மா சொல்றோம், அப்ப அது கூட சில சஞ்சலங்கள் உண்டாகும், சில விருத்திகளை உண்டாகும். அதான் விகல்பம். ஆக்சுவலா பார்த்தா இது நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்கு, நமக்கே தெரியாது. நாமளா கற்பனை பண்ணி நடக்கவே நடந்திருக்காது, ஒண்ணுமே இருந்திருக்காது. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ. ஒருத்தருக்கு சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பான். ஏன் ஸ்மைல் பண்ணாங்க, ஸ்மைலே பண்ண மாட்டேன் பார்த்து, வேற ஏதாவது இருக்குமோ. விகல்பம் தேவையில்லாத குழப்பம். யாருமே எனக்கு தெரியாது சொல்ல மாட்டேன். ஒருவேளை அப்படி இருக்கலாம்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும். ஒருவேளை அப்படி இருக்கலாம் என்ன அர்த்தம்? அது விகல்பம். சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கற்பனை பண்ணும், அது நானா மனசு நிறைய உண்டாகும். ஆக்சுவலா விஷயம் தெரிஞ்சிட்டா கூட மனசு குழப்பத்தை உண்டாது. தெரியாத போது, நடந்துதான் நடக்கலான்னு தெரியாத போது, ஒருவேளை நடந்துட்டுமோ அப்படியே இருக்குமோ இப்படியா இருக்குமோ, குழப்பம். அதான் விகல்பம், சங்கல்ப விகல்பம் சொல்லுவோம். மனசுல ஏகப்பட்ட குழப்பம். ஸோ சப்த ஞான அனுபாதி, ஒரு வார்த்தை ஆனால் வஸ்து சூன்யா, அது உண்மையா இருக்குன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் மனசுல குழப்பத்தை உண்டாகும். இதுதான் விகல்பம். எவ்வளோ சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஸோ பிரமாணம், ஆத்தென்டிக் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், இது இப்படித்தான் அப்படின்னு நிச்சயமா உணர்வதற்கு ஏதுவான ஒரு சில விருத்திகள் இருக்கு. அதுவே பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் சொல்றோம். ரெண்டாவது வகை விபர்யம். ஒன்று இருக்கு, அதுக்கு பதில் இன்னொன்று பார்க்கணும். அந்த ஃபால்ஸ் நாலேஜ் அது வேற, விகல்பம் வேற.
இந்த விபர்யாக ஒன்று இருக்கு, அதை சரியா பார்க்க முடியும், வேற ஒன்று பார்க்கணும். அதான் ஃபால்ஸ் நாலேஜ், மித்யா ஞானம். அது சத்தியத்தில் நிலை பெற்று இல்லை, அசத்தியத்தில் நிலை பெற்று. ஆனா மூணாவது விகல்பங்கள் ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு வார்த்தை தான் இருக்கு, அதுக்கு ஆதாரமா ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் மனசுல அது சஞ்சலத்தை கொடுத்து அது மனசுல நிறைய எண்ணங்களை உண்டு பண்ணும். ஐயோ ஐயோ அதுவா இதுவா, அது விகல்பம். அதுக்கப்புறம் நித்ரா, ஸ்மிருதி, நம்ம சொல்லியே தர வேண்டாம். நித்ரா யூஆர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ். நித்ரா அது உண்மையாகவே சொல்லிப்பாங்க. அதெல்லாம் தூங்க நீ எழுப்பவே முடியாது. கும்பகர்ணனோட தங்கச்சி எழுப்பவே முடியாது. நித்ரா அது ஒரு விருத்திங்கிறாரு யோக சாஸ்திரத்தில், அது விருத்தின்னு சொல்லணும். சுவாமி அதையும் நீக்கணும், எப்படி சுவாமி நீக்கிறது? தூங்காம இருக்கிறதா? அதான் கடவுளே, ஆந்த போல கொட்டான் முடிஞ்சுட்டே இருக்கிறதா? பைத்தியம் முடிஞ்சுக்காதா? இல்லை, அதுக்குதான் விஷயங்கள் இருக்கு. அப்புறம் ஸ்மிருதினா மெமரி. ஐ டெல் யூ, இந்த மெமரிஸ் தான் the root cause of all egoistic attitudes. அகங்காரத்துக்கு மூல காரணமே மெமரிஸ். அதான் இந்த ஆச்சாரியர் என்ன சொல்லுவாருன்னா, like throwing away the dead rat from your cupboard, throw out all the past memories சொல்லுவார். ஏன்னா மெமரிஸ் தான் மனுஷனுக்கு அவ்வளோ சங்கடம். தமிழ் பாட்டு கேள்விப்பட்டீங்கன்னா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, இந்த நாள் அன்பு போல் இன்பமா இல்லை நண்பனே நண்பனே, ஒரு பாட்டு பிரதம். இப்போ வந்து உன்னை பார்த்துட்டு இருப்போம், அனுபவிச்சுட்டு இருப்போம், பழசு ஞாபகம் அவர் இருக்கும்போது எவ்வளோ நல்லா அவர் இல்லைன்னு தெரியும். இப்போ இருக்கிறது நல்லா பார்த்துருக்கோம், அவர் இருந்தால் எப்படி ஞாபகம் வந்து. வேற ஏதாவது ரொம்ப பொல்லாத ஞாபகம் வந்துச்சுன்னா கூட யூ லிவ் அகைன், ஒன்ஸ் அகைன் லிவ் த்ரூ இட். அதுவும் கொந்தளிக்கும். இந்த மெமரிஸ் ரொம்ப பொல்லாத. இப்போ டிஃபைன் பண்ண நித்ரானா என்ன, ஸ்மிருதினா என்ன, எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடுறாங்க. சரி, நம்ம சயின்ஸ் தான், நம்ம செக்குலர் சயின்ஸ் பெரிய சயின்ஸ் முடிச்சுட்டு நம்ம ரிஷிமுனிகள் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. நீங்கள் ஆதிசங்கரோட பாஷையை படிச்சுன்னா அப்படியே வியந்து போயிடுது. ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து இதுதான் அதுக்கு இலக்கணம், இதுதான் அதோட டெஃபினேஷன் அப்படி கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எந்த சந்தேகத்துக்கும் இடம் வைக்காம இதுதான் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நித்ரா அண்ட் ஸ்மிருதியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஏன்னு கேட்டால் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் தெரியும். சரி, என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிளாக இருக்குது விஷயம் இருக்கு, சொல்லிதானே ஆகும். ஸோ அதனால் ட்ரை டு கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்கிறோம், சூத்திரங்களாக பாருங்கள். இன்றைக்கி 7-8 சூத்திரம் பார்த்தாச்சு. 8 சூத்திரம், 9 சூத்திரம் பார்த்தாச்சு. பரவாயில்லையே, அப்படின்னு நம்ம போகிறோம், இந்த ஒரு பேஸில் போகிறோம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அது எவ்வளோ முடியுமோ ஒரு 12, 13, 14 எவ்வளோ முடியுமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த மாதங்களில் 3 நாள் எடுத்துக்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு வி ஆர் கோயிங் டு கவர் சாதனா பாதம், சமாதி பாதம், சாதனம். இதுதான் நம்மளுடைய பிளான். ஸோ உங்களை அறிவுலாம் கொடுப்பாங்க, ப்ளீஸ் டூ கம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த சாதனை பழகிறது ரொம்ப உபயோகமாக. இட் இஸ் த ஒரிஜினல் சயின்ஸ் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ